ஒரு காலத்தில் ஒரு பெரிய தோட்டத்தில் பழங்கள் நிறைந்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் பலவிதமான பழங்கள் வாழ்ந்தன. ஒவ்வொன்றும் தனித்துவமான நிறத்துடனும் சுவையுடனும் குணத்துடனும் இருந்தன. அன்னாசி அரசர் தனது ராஜ்யத்தை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆண்டு வந்தார். ஆனால் ஒரு நாள் பழங்களுக்குள் ஒரு சண்டை வந்தது. மாம்பழம் சொன்னது, நான் தான் பழங்களின் ராஜா, என்னுடைய சுவைக்கு ஈடு எதுவும் இல்லை. ஆப்பிள் கோபமாக, இல்லை இல்லை, ஆரோக்கியத்திலும் வலிமையிலும் நான் தான் சிறந்தவன். ஒரு நாளைக்கு 1 வீதம் என்னை உண்டால் மருத்துவரை தேட தேவையில்லை. திராட்சை கொத்து சிரித்துக் கொண்டே, நாங்கள் பலம் வாய்ந்தவர்கள், ஏனெனில் நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கிறோம். தனியாக இருந்தால் எங்கள் மதிப்பே குறைந்துவிடும் என்றது. இந்த சண்டை பெரிதாகி ராஜ்யத்தின் அமைதி குலைந்தது. நிலைமையை பார்த்த அன்னாசி அரசர் அமைதியாக பேசினார். என் அன்பு பழங்களே, நாம் ஏன் சண்டையிடுகிறோம்? மாம்பழத்தின் இனிமை ஆப்பிளுக்கு இல்லை, ஆப்பிளின் பலம் வாழைப்பழத்திற்கு இல்லை. திராட்சையின் ஒற்றுமை நம் எல்லோருக்கும் அவசியம். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே இருந்தாலும் நம் அனைவருடைய பயன்கள் இணைந்தால் நாம் இன்னும் வலிமையானவர்களாக ஆவோம். வாழைப்பழம் சிறு புன்னகையுடன், ஆமாம், மாம்பழம் ஒரு விருந்தில் இனிப்பை சேர்க்கும், ஆப்பிள் ஒரு சத்துமிக்க காலை உணவாகும், திராட்சை தாகம் தணிக்க பயன்படும். நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த தோட்டத்தை முழுமையாக்குகிறோம் என்று கூறியது. அரசரின் பேச்சும் வாழைப்பழத்தின் நகைச்சுவையும் பழங்களுக்குள் இருந்த குழப்பத்தை போக்கியது. அன்று முதல் பழங்கள் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு தங்கள் தனிப்பட்ட சக்திகளை பற்றி பெருமை கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொண்டன. தோட்டத்திற்கு வரும் மக்களுக்கு அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆரோக்கியத்தையும் சுமையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தனர். கதையின் நீதி: ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், ஆனால் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படும் போது நம் வாழ்வு இன்னும் அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்.